தம்முடைய தாயையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு மனிதர்களை இந்த உலகத்திலே சிருஷ்டித்து அவனை சுதந்திரவாளியாக ஏதேனிலே விட்டார். மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அங்கு கொண்டு வந்தது. துக்கத்தை சுமந்தவராக இருந்தார். அதன் விளைவாகத்தான் எப்படி அவனை நம்மிடம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு அவர் பெரிய அந்த கல்வாரி நிகழ்வின் வழியாக, அவர் சிந்தக்கூடிய அந்த ரத்தத்தின் வழியாக, அவர் கொடுக்கப்படக்கூடிய அந்த விலை மதிப்புள்ள அந்த ஜீவனின் வழியாக தன்னிடமிருந்து பிரிந்து போனதுதான் அந்த கல்வாரி பாடுகள். அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே அங்கு இயேசு எந்த குற்றமும் செய்யவில்லை என்றாலும், எந்த பாவமும் செய்யவில்லை என்றாலும், எந்த விதமான மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றாலும், அங்கே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியிலே 2 கரங்களை விரித்தவராய் ஆணியில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை விடக்கூடிய அந்த தருவாயில் தங்கிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே அவர் அப்படின்னா அங்கு தன்னுடைய தாயை நோக்கி, அம்மா அதோ உன் மகன் அப்படின்னு இருக்கு. அம்மா தாயை முடியை பிடித்து இழுத்து அந்த சுவரோரமாக தள்ளி விட்டு அந்த தாய்க்கு தன்னுடைய வலது கரம் முறித்து விட்டனர். அவர்கள் அந்த ஒடிந்த கையோட, வேண்டாம் ஐயா, வேண்டாம், அப்படி செய்யாத ஐயா, பாவையா அப்படின்னு அந்த அம்மா கதறுகிறார்கள். யாரோ ஒருவர் காவலர்களுக்கு அழைப்பு விடுத்து காவலர்கள் வந்தார்கள். விசாரிக்கிற பொழுது அந்த மகனை, அந்த குடிகார அந்த சகோதரனை ஓங்கி ஒரு அடி கன்னத்தில் அம்மா கை ஒடிச்சு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா இல்ல இல்ல, நானா தான் போய் விழுந்த ஐயா, என் மகனை ஒன்றும் செய்கிறது என்று தாய் கதறினார்கள். ஒரு குடிகார ஒரு மகனை தன்னுடைய கை முறிந்த நிலையிலும் அந்த தாய் பாதுகாக்கும்படியாக உள்ளம் ஏங்கினது. இதே போல தான் பிரியமானவர்களே, நான் 12வது வயதில் இருக்கும் பொழுது 3 நாளுக்குள்ளே நான் வந்து விடுவேன், உங்களுக்காக, உன்னுடைய மகனுக்காக, மகளுக்காக நான் என்னென்னலாம் பொருட்கள் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? அவ்வளவு பொருட்களை நான் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தான், ஐயோ, நான் அவர் பக்கத்திலே இருப்பேன், நான் அவர் பக்கத்திலே இருப்பேன். ஆனாலும் சொல்லுவாங்க, ஐயோ என் மகன் தான் போய் விழுந்துட்டான் பாருங்க, போய் திட்டுவாங்க, யாராவது தயவுசெய்து போய் திட்டுவாங்க, என் மகன் விழுந்துட்டான், திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தாயினுடைய மனது குழம்பி விட்ட அந்த சூழ்நிலையிலும் அவருடைய மனதெல்லாம் நின்றது தன்னுடைய மகன், தன்னுடைய மகள். என் பையன் தான் போறான் பாருங்க, அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்து வச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மனம் அப்படிப்பட்ட ஒரு மனம். படித்துக் கொண்டிருந்த அந்த விதவையின் கண்ணீரை பார்த்து அந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர் இப்பொழுது அந்த சிலுவையிலே கோரமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு பரகதி. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு பிரயோஜனம் இல்லாத நமக்கே அந்த ஒரு தாய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்களே. கை ஒடிவதற்கு காரணமா இருந்த அந்த துஷ்ட மகனை கூட காப்பாற்றுவதற்கு ஒரு தாய் அங்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் எந்த விதமான தீய பழக்கங்களோ கெட்ட எண்ணமோ எதுவுமே இல்லாமல் அங்கு தேவனுக்கு பிரியமான காரியங்களே செய்து கொண்டிருந்த ஒருவர், சிறு பிள்ளைகளை ஞானிகள் வந்து தன்னை பணிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு விசேஷமானவர், நோய்களை பிசாசுகளையும் உடம்பனையும் என்னென்ன நோய்கள் எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல மனிதர். இன்னும் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஓர சிலுவையில் அங்கு 2 கைகளை நிறுத்தி யோசிப்பார். அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, மகனே இனிமே நீ எதுவும் செய்ய வேண்டாயா, நீ எனக்கு உயிரோட வந்தா போதையா, நீ எனக்கு உயிரோட வந்தா போதியா, நீ சொல்லியிருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்வேனே, செய்யத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் வரைக்கும் ஒரு சொத்து ரத்தம் இல்லாம சிக்கிட்ட, அது போதியா, இனிமேலாவது நீ என்கிட்ட வாரியா, முழுசா வாரியா அப்படின்னு அம்மா கதறி இருக்கலாம். ஒருவேளை கதறி இருக்கலாம். வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும்
அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். இங்க சொல்லுது அவருடைய ஞானம், அறிவு வளர்த்தி பாருங்க, எல்லாத்திலையும் மனுஷ தயவு குணமுள்ளவராக இயேசு வளர்ந்தாராம். அப்படிப்பட்டவர் வளர்ந்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது கோரமாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்ப அந்த தாயுடைய உள்ளம் இவ்வளவு பரிதவித்திருக்கும் பாருங்க. ஒரு பக்கம் கண்ணீர் சொல்லணும்னா வேதனை, நம்ம சிலுவை நடையிலே தன்னுடைய கண்ணீர்கள் அனைத்தையும் அவர் அற்புதங்களை செய்கிற பொழுது இந்த அம்மா பார்த்திருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்கும். தாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் சொல்வதை கவனிங்கள். மறுபக்கம் தனக்கு அன்பா இருந்த சீசன் ஒரு பக்கம். வாசிக்கலாம் அந்த வேத வசனத்தை. அந்த சமயத்தில் அவருடைய சீசர்களில் இயேசுவுக்கு அன்பா இருந்தவர்களில் ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, அந்த சீசர் 12 பேர் இருக்கிறாங்க. அந்த வேத வசனம் நமக்கு விசேஷித்தார். 13:25. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார்? இங்க இந்த ராபோஜனமா அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஸ்டா அது முன்னாடி கேட்கிறான். யாரோ ஒருவர் காட்டி கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன எல்லாரும் பாருங்க, வேதம் அப்படிப்பட்ட அந்த இயேசுவை கைது செய்யறது காத்த துண்டித்த ஒரு ஆள், அந்த போர்ச்சவருடைய காதை துண்டித்த ஒரு ஆள், துடுப்பு அந்த பாசறைய சொன்ன மாதிரி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் பேரு. அது மட்டும் இல்லாம ஒரு வலிமையான ஒரு ஆளு கூட. அப்படிப்பட்ட ஆளு கூட ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு பயம். ஆண்டவரே யாரோ உங்களை காட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, அது யாரையா அப்படின்னு கேட்கறதுக்கு இவருக்கு பயம். அந்த 11 சீடர்களும் அப்படி பயப்படப்படுது. இந்த இயேசுக்கு அன்பா இருந்த இந்த சீடன் மட்டும் அவருடைய மார்புல சாஞ்சுக்கிட்டே, நான் யோசிக்கிறேன், ஏசப்பா யாரோ உங்களை காட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, அது யாரு அப்படின்னு அப்படி உள்ள முருக அவங்க கேட்டிருப்போம். பயமே இல்லாம. அல்லேலூயா. ஏன்னா அன்பான சீடன், அன்பு இருக்கிறவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இவர் சொல்லியிருக்கலாம், அவங்க எல்லாம் சும்மா நீ மட்டும் ஏன் கேட்கிற? நீ சொல்லுங்க, கேட்டுக்கலாம், அன்பா கேட்டுக்கலாம். அவருடைய மார்புல, இயேசுவின் மார்புல சாஞ்சுக்கிட்டு, அது யாரு? இயேசுவே ஆண்டவரே யாரு? உங்களை காட்டி கொடுக்க சொன்னது யாரு அப்படிங்கிறது தைரியமா கேட்கக்கூடிய எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவர் கேட்கிற அந்த அளவுக்கு அன்பான ஒரு சீடர். ஒரு பக்கம் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 21:20 வசனத்தை வாசிக்கலாம். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறான். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, நன்றி பாத்தீங்களா, மார்பிலே. எப்போ நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த அன்பான அந்த சீடனுக்கு ஒருவேளை அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு அன்பு செய்வதற்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்களோ என்று நான் நினைத்தேன். ஏன்னா அன்புக்காக இயங்குகிறவர்கள் மாத்திரமே இப்படி அன்பு செய்வதில் அதிகமாக அளவு அன்பு காட்டு. ஒரு தாய் அங்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஒரு சீடன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வது? ஒரு வழி இல்லாமல் அங்கு கல்வாரியிலே சொட்ட சொட்ட ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற அந்த குருசிலே தொங்கு கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி யார்? இந்த உள்ள பரிதவிப்பு என்பது மிகவும் கொடியது. என் 12 வயதில் தாய் இழந்த என்னுடைய சொல்லுவார்கள், நீ கெட்டதற்கு போனாலும் முடியல சொல்லுவார்களே, நீ எப்படி இந்த உலகத்தை சமாளிக்க போகிறாய்? என் அம்மா என்றால் நான் என்ன செய்வேன்? நன்மை செய்கிறவராகவே சிந்தித்திருந்தாயே, நீ வீட்டில் இருப்பதை காட்டிலும் அலைத்தளவா அதிகமாக நேசித்தாய். அப்படிப்பட்ட ஒரு மகனை எங்கே போய் தேடுறது? இந்த அம்மா இருக்க
பிசாசு பிடித்தவர்கள் உன்னிடம் வரும்பொழுது அவர்கள் சுகப்படுத்தினாயே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாயே ஐயா. இனி நான் என்ன செய்வது? இந்த அம்பல் பகுதிக்கு போது வைக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அங்கு சொல்லுகிறார், அம்மா அதோ உன் மகன், இனிமேல் நான் உங்களுக்கு இல்லை, இனிமே அவன் தான் உங்களுக்கு பையன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சீசனை பார்த்து சொல்றாங்க, சீசனே இனிமே அவங்கதான் உன் தாய், அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார்கள். அந்நேரம் முதற்கொண்டு அந்த சீசன் எதுவுமே சொல்லவில்லை, அவர்களை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான் என்று ஒரு சொல்றார். இன்றைக்கும் இது போல இங்க நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க, நேயருக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. வாலிப சகோதரிகள் இருக்கிறீங்க, அந்த ஆண்டவருடைய அன்பை தெரியாமல் அந்த நித்திய நரகத்தின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் ஏராளமாக இருக்கிறது. அன்று அந்த தாயை அரவணைக்க முடியாத ஒரு சீசன் இருந்தாங்க, ஒரு சீசனை அரவணைக்க முடியாத தாய் இருந்தால் இவர்கள் இருவரையும் சேர்க்கக்கூடிய தேவன் கல்வாரி மட்டும் அது தொங்கினார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, இந்த தேவ அன்பு கிடைக்காத ஒரு நிலையிலே, இந்த தேவனை பற்றி தெரியாமல் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஜனங்களுடைய ஆத்துமாக்களை காப்பதற்கு இன்றைக்கு நீங்களும் நாம் என்ன செய்ய போகிறோம்?